இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது நீதிமன்றம் காலர் தூக்கி விட்டுக்கலாம், குற்றவாளிகள் தப்பிக்க முடியாதடா அப்படின்னு. ஆனால் கட்சிகள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் அப்படின்னு. திமுக என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒருத்தட்ட இதை கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் அதுதான் பதில். யார் அவர் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு, பார்த்துருவோம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள், அவர் தான் அன்னைக்கு நியாயமாக தான் பேசுவார். எப்படி நியாயமாக பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அது எனக்கு தான் சொந்தம், திமுகவால் தான் அதிமுகவால் தான் பேசுகிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. சாட்சியங்களும் கரெக்டான மேட்டரும் அவங்களுக்கு எதிராக இருந்துச்சு, குற்றவாளிகளுக்கு எதிராக இருந்துச்சு. அவங்களுடைய ஃபோனில் இருக்க டேட்டாவாக இருக்கட்டும், அவங்க சோஷியல் மீடியாவில் போட்ட பதிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு அதுதான் பக்கபலமாக இருந்துச்சே தவிர இவங்களால தான் இந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொந்தம் கொண்டாடுற நேரமாக இது? தீர்ப்பு எதனால் வந்திருக்குன்றதை கரெக்டாக பேசிட்டு போயிடணும். இந்த நேரத்தில் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுக்க அப்படின்ற பேசியிருக்காரு. இதில் திமுக, அதிமுக அல்லது விசிக என்று உரிமை கோருவதிலே எந்த நியாயமும் இல்லை. சான்றுகள் வலுவாக இருந்தன. குறிப்பாக செல்போன்கள் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களில் அவர்கள் பதிவு செய்த தடயங்கள் இந்த தண்டனைக்கு ஆதாரங்களாக இருந்தன. ஆகவே அவர்களால் தப்பிக்க இயலவில்லை. அதிலிருந்து அவர்களால் மீள முடியாத அளவுக்கான ஆதாரங்களை அவர்களே உருவாக்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆக அந்த ஆதாரங்கள் தான் இந்த தண்டனைக்கு மிக முக்கிய வலுவான தடயங்களாக இருந்திருக்கின்றன. இதில் யாரும் உரிமை கோருவதில் அர்த்தமில்லை.